எல்லாருக்கும் வணக்கம். இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும். உங்கள் எல்லாரையும் இந்த யூடியூப் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இதில் ஆன்மீகம் பற்றிய சில தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய நிறைய தகவல்களும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் கூட நான் கொடுத்துருக்கேன் இந்த சேனலில். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஆரோக்கிய சமையல் பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ரொட்டீனாக நம்ம பண்ணுற ஒரு ஸ்வீட்டு தான். நான் யூஸ்வலாகவே எல்லா ரெசிபீஸ்லேயுமே ஒரு ஹெல்தி வேரியேஷன் என்ன இருக்கோ அதை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். இப்போ கூட ரீசெண்டாக பனானா டேட்ஸ் கேக் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் நார்மல் சுகருக்கு பதிலாக கோகோனட் சுகரை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். அது ரொம்பவே நல்லா வந்தது. அதே மாதிரி இன்றைக்குமே ஒரு எப்பவும் பண்ணுற ஸ்வீட் குலாப் ஜாமுன். நம்ம எல்லோரும் பண்ணுறது தான் அந்த ஸ்வீட்டு. அது நான் மிக்ஸி வச்சு தான் பண்ண போகிறேன். ஆனால் அதில் ஒரு சின்ன வேரியேஷன் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, கருப்பட்டி வச்சு பண்ண போகிறேன். அதாவது பனை சர்க்கரை கருப்பட்டி பவுடர் இந்த மாதிரி கிடைக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 100 கிராம் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் உருட்டும் போது ஒட்டாமல் வரும் அப்படின்றதுக்காக. நல்லா பிசைஞ்சு இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம இந்த பனை சர்க்கரை, இந்த கருப்பட்டி பவுடர்னு சொல்கிற இந்த பனை சர்க்கரையை வச்சு எப்படி சிரப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த பனை சர்க்கரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது கரும்புலேருந்து கிடைக்கிற சர்க்கரையை விட இந்த பனையிலேருந்து கிடைக்கிற சர்க்கரைக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் கொஞ்சம் பயம் இல்லாமல் ஓரளவுக்கு சாப்பிடலாம். நான் 200 கிராம் அளவுக்கு இந்த பனை சர்க்கரை எடுத்துகிட்ருக்கேன். இதில் ஒரு 300 ml தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்கும் போதே நல்லா ஃப்ளேவர் வந்ததுங்க. இந்த கேரமலைஸ்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு ஃப்ளேவர், அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்தது. ஸோ அதுக்குள்ளே நம்ம மாவெல்லாம் உருட்டி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அதை வடிகட்டிக்கிறோம். ஏன்னா கருப்பட்டிலாம் யூஸ்வலி மண் இருக்கும் இல்லையா, அதனால் கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. இதில் அவ்வளோ இல்லை, பட் கொஞ்சமாக அந்த கசண்டு இருந்தது. ஸோ வடிகட்டினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ நான் ஆட் பண்ணுறேன். இதுவும் வாசனைக்காக. நமக்கு சுகர் சிரப்பாக இருந்தால் உங்களுக்கு கலர் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் டார்க்காக இருக்கிறதுனால கலர் டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் நல்ல ஃப்ளேவர் இருந்தது. கொஞ்சம் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா உருட்டி வச்ச உருண்டைகளை நம்ம ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். இங்கே நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணலாம். நான் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பொரித்து எடுத்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க. ஆறினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அந்த நம்ம பனை சர்க்கரை சிரப்பு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் போட வேண்டியது தான். அமக்களமாக இருந்ததுங்க. டேஸ்ட்டு நிஜமாகவே நல்லா ஊறி இருந்தது, நல்லா சாஃப்டாகவும் வந்தது. நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு போர்ஷன் ட்ரையாக வச்சுருந்தேன், இன்னொரு போர்ஷன் சிரப்போட சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரெசிப்பியை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில். உங்கள் கமெண்ட்ஸை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு ரொம்ப அமக்கலமாக இருந்தது. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.